சாட்சியை நாம் கேட்போம். மத்தியில் இருக்க ஏஞ்சல் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. 2019 ஜனவரி மந்த்து ஒரு 8 மந்த்துக்கு பிஃபோராகவே எனக்கு ஒரு சின்ன கட்டி தொடையில் வந்தது. ஆனால் அது ஒரு கேர் பண்ணலை, கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருந்தோம். ஒரு 2018 டிசம்பர் மந்த்து கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் இங்கே கண்ணன் டாக்டர்கிட்ட அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் போய் செக் பண்ணோம். அது ஒன்றும் இல்லாமல் நார்மல் கட்டி தான், இன்ஜெக்ஷன் போடலாம், கரைஞ்சிடும்னு சொன்னாங்க. ஒரு 1 வீக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போட்டோம். அது எதுவும் கரையிற மாதிரி இல்லை, அதனால் பயாப்சி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அத்தை சொன்னாங்க, இங்கே வேண்டாம், இங்கே நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம இந்த கட்டிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஏஜி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் கூப்பிட்டு போனாங்க. அவர் பார்த்துட்டு இது பயாப்சி பண்ணணுமா, கட்டாயம் பயாப்சி பண்ணிவிட்டு அது என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அத்தை எங்கள் அபி 3 பேரும் நாங்கள் போயிட்டு அது பயாப்சி கொடுத்துட்டு ஒரு 4 டேஸ் கழித்து ரிசல்ட் வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் 3 பேரும் பாப்பாவுக்கு அப்போ 1 இயர் ஆகுது. ஜான்வரி மந்த்து அந்த பொங்கல் முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் போனோம். போயிட்டு ரிசல்ட் வாங்கிட்டு அபி நர்ஸாக இருக்கிறதுனால அவர் ரிசல்ட் பார்த்தோன்னே அவள் ஒரு மாதிரி ஆகிட்டா. எனக்கு இப்போ ஒன்றும் புரியல, என்ன போட்டிருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை அண்ணி, டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நாங்கள் டாக்டருக்கு பார்க்கும்போது அவர் பார்த்துமா உனக்கு ஸ்கின் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியல சரி, வீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து எல்லாருமே வீட்டில் அழுதுட்டு தான் இருந்தாங்க. அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. மாமா வேலைக்கு போயிருந்தாங்க, சீக்கிரம் வந்துட்டாங்க. ஒன்றும் புரியல யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே சொன்னார், நீங்கள் ஒன்று அப்பல்லோக்கு போங்க, இல்லைன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குளோபல் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, லேப் டெக்னீஷியனாக. சரி, நாங்கள் போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்பி போனோம். கிளம்பி போகும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே தான் நான் போனேன். அப்புறம் நான் போகிற அந்த காருக்கு முன்னாடி ஒரு வசனம் எனக்கு வந்தது, கர்த்தர் உன்னோடு இருப்ப, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனத்தை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு தைரியம். நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே ஆன்காலஜி டாக்டர் மார்னிங் தான் வருவாங்க, நீங்கள் மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மார்னிங் போயிட்டு பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் அவங்க நம்பலை, டாக்டர் பார்த்துட்டு நம்பலை. ஸ்கின் கேன்சர் நம்ம ஊரில் வராது, அது ரிப்போர்ட் எதாவது தப்பாக இருக்கும், நீங்கள் போய்ட்டு மறுபடியும் அங்கே பார்த்து அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிட்டு ரிப்போர்ட்டை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படிமா இது வந்தது, இது நம்ம ஊருக்கு கிடையாது, நம்மளது பிரெஸ்ட் கேன்சர், போன் கேன்சர் அதுதான் வரும், நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சர்லாம் வராது, நம்ம ஊருக்கு எல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் இது சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும், நீங்கள் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொங்கல் லீவில் ஆப்ரேஷன் 2019 ஜான்வரி மந்த்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். ஒரு 1 வீக்கில் அம்மா இறந்துட்டாங்க. நான் ஒரே பொண்ணு அம்மாவுக்கு. அவங்க ஆல்ரெடியும் ஸ்டாஃப் நர்ஸ் இருந்தனால அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், கேன்சர்னால் எப்படி இருக்கும், அது ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது அம்மா யோசித்து நல்லா தான் ஆக்டிவாக தான் நைட்டு படுத்துட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்து மூச்சு விட முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அத்தையும் அபியும் தான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. போகிற வழியிலே அம்மா இறந்துட்டாங்க. என்னால் ஒன்றும் புரியல, நான் கூட போகல, ஏன்னா எனக்கு இந்த டியூப்லாம் போட்டதுனால என்னால் கூட போக முடியல அம்மா கூட. 1 வீக்கில் இந்த மாதிரி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அம்மா தான் எனக்கு ஃபுல்லாக ப்ரேயரில் பேக் போன் மாதிரி இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டனாலும் அம்மா கிட்ட தான், ஸ்டடீஸில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, அம்மா எனக்கு இந்த சப்ஜெக்ட் புரியல, எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சொன்னால் ப்ரேயர் பண்ணுமா, அவங்க ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுறேம்மா, ப்ரேயர் பண்ணுமா, அப்படி தான் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, இந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே கூட அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சாயந்தரம் 5 மணிக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா இந்த மாதிரி ஸ்கின் கேன்சராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே 9:30 வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி 9:30 அம்மா வந்துட்டு இருந்தாங்க, திருவள்ளூர்லேருந்து வரணும், அது 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அம்மா ஃபுல்லாக சப்போர்ட்டில் இருந்தபோது, அம்மா இல்லாதபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சரி, நமக்காக யார் ப்ரேயர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட தேவையில் நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினச்சார் என்னன்னு தெரியல. அது அம்மாவை அந்த மாதிரி இதுவானதோடனே ஃபுல்லாக எனக்காக நானே ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவாலும் இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக நான் பண்ணது கிடையாது. அப்புறம் அம்மா இடத்துலேருந்து நான் தான் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன் எனக்காக.
அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு 4 மந்த்ஸில் ஏப்ரல் மந்த் மறுபடியும் ஒரு சின்ன கட்டி வந்து ஒரு மிளகு சைஸ் இருக்கும். அதுவும் நான் சாதாரணமாக தான் சரி நம்ம ரிவ்யூக்கு போகும்போது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது அதுவும் கேன்சருன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது மறுபடியும் 4 மந்த்ஸில் மறுபடியும் கேன்சர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கேன் பண்ணுறது அந்த பெட் ஸ்கேன் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பண்ணுவாங்க. எனக்கு ஜான்வரி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் 4 மந்த்ஸில் இன்னொரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால நீங்கள் பண்ணியே ஆகணுமா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஸ்கேன்லையுமே அந்த கட்டி இருந்த இடம் தவிர வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை. அது ஆப்ரேஷன் அது ஒரு நாள் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து ஃபுல் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. செகண்டுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்டி எங்கே இருக்கோ அதை சுற்றிர மட்டும் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மருத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம சர்ஜரி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாங்க அந்த கட்டிக்கு பக்கத்தில். அது என்ன பண்ணாங்க, அது மறுக்கிறதுக்கு முன்னாடி அது கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வலிக்குது ரொம்ப. பக்கத்தில் ஒரு மேல் நர்ஸ் இருக்காங்க. சார் எனக்கு வலிக்குது சார், ரொம்ப நான் அழுவுறேன். இல்லைம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, அது மறுக்கிறதுக்குள்ளே நம்ம அது கட் பண்ணணும், இல்லைன்னா இதுவாகிடும்மா, அது அந்த உணர்ச்சிலாம் வந்துடும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா சொன்னாங்க. சரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இருந்தாலும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருந்தேன். அது கட் பண்ண கொஞ்சம் சின்னதாக உள்ளே கட்டி இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் அனஸ்தீசியா கொஞ்சம் லைட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து அனஸ்தீசியா கொஞ்சம் கொடுக்குறாங்க. நான் வந்து எனக்கு மயக்கம் வருது. இருந்தாலும் வந்து நான் மயக்கத்தில் கண்ணை மூடாமல் நான் அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வரக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு பலத்தை கொடுக்கணும், யாரை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நானே என்னோடய வேலையெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் தான் என் கூட இருந்து பலத்தை கொடுத்து என்னை தேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே நான் அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணுறேன். அதனால் மயக்கம் வருது, என்னால் கண்ணை அப்படியே இழுத்துட்டு போகுது. அதனால் நான் ப்ரேயர் பண்ண டாக்டர்லாம் சொல்கிறாங்கம்மா தூங்குமா, தூக்கம் வந்தால் தூங்குமா. இல்லை சார் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு இதுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வந்து இந்த 1 லட்ச ரூபாய் இன்ஜெக்ஷன் தான் போடணும், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் காசுலாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் என்னோடய வீட்டிலேருந்து எந்த சப்போர்ட், அதாவது அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது, நான் மட்டும்தான். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியலனால எங்கள் மாமனார் மாமியார் என் ஹஸ்பண்டு இவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் போடணும். அந்த 15 டேஸ்க்கு ஒன்ஸ் 1 லேக் நாங்கள் ரெடி பண்ணணும். அது கர்த்தர் எப்படி தான் ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இன்னும் 15 நாளுக்குள்ளே ரெடி பண்ணணும். எப்படியாவது அந்த காசு எங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா 12 இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ட பிறகு மறுபடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, உங்களுக்கு சேஃபர் சைடுக்காக இன்னும் ஒரு 6 இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் மறுபடியும் 1 லேக்னு சொல்லிட்டு ஒரு 6 லேக் ரெடி பண்ணி அது போல் 18 இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு நாங்கள் போட்டோம். இது வரைக்கும் 2019லேருந்து 7 இயர்ஸ் ஆகுது. ஒரு முறையும் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிவ்யூவுக்கு போயிட்டு வரும்போது டாக்டர் சொல்வார், அம்மா என் பேர் ஏஞ்சல், உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிராக்கல்மா, கடவுள் வந்து உங்களை தான் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் டாக்டர் வந்து சொல்வார். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவருக்கு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.